மெய்யாகவே சதுரயுகம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபீக மகான்மேராகிய குவான் ஷாலை ஆண்டவர்களே முத்திப்பாலிப்பு. அன்பின் உருவாய் ஆனவரே போற்றி, கண்ணில் மணியாய் கலந்தவரே போற்றி, அறுசுவை அளித்த அதிபா போற்றி, நாதமாய் எனக்குள் நின்றவரே போற்றி, சிரசில் சிந்தையாய் சுகிப்பவரே போற்றி, பஞ்சபூதங்களாய் பறந்திருக்கும் பரமனே போற்றி, உணர்வுக்குள் உயிராய் உறைந்தவரே போற்றி, பகுத்தறிவை பண்ணிய புண்ணியா போற்றி, விருட்சத்தை விதைக்குள் இட்ட வித்தகா போற்றி, மயில் வர்ணத்தை முட்டைக்குள் உட்ட முதல்வனே போற்றி, விஸ்வரூபத்தால் வியக்க வைத்த வல்லலே போற்றி, செங்குருதியாய் செல்லில் பாயும் சிவனே போற்றி, என்னை செவ்வனே செதுக்கிய சிற்பியே போற்றி, பக்குவமாய் என்னை காக்கும் பஞ்சாட்சரமே போற்றி போற்றி என்று மூக்குக்கு வெளியே மூச்சோடாத அவமுடைய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களை போற்றி வணங்கி நமஸ்கரித்து, மற்றும் இந்த கூகுள் மீட்டில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்பகத்தரு, இந்த கற்பகத்தரு அப்படிங்கிற ஒரு கூகுள் ஜூம் மீட்டிங்க்கு நாங்கள் புதுசு, இன்றைக்கி தான் முதல் முறையாக வர்றதுனால கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச்லாம் பேச வேண்டியிருக்கு. கற்பகத்தருவின் பொறுப்பாளர் நம்முடைய ஜீவ சகோதரி ஷாலை வித்வகனி அக்கா அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். இந்த கூகுள் மீட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்கா 7/7/2024 அன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி 7/9/24, 2 மாதங்கள் நிறைவு பெற்று 3ஆம் மாதத்தில் நம்ம அடி வச்சு இருக்கோம். இந்த கற்பகத்தரு அப்படிங்கிற ஒரு சேனல் எனக்கு அறிமுகப்படுத்தியது நம்மளோட ஜீவ சகோதரி ஷாலை அமுதா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, சபை அப்படின்னா 2 பேர் கூடி பேசினா 3ஆவதாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறது உண்டு. ஏன் தெய்வம் 20 பேருன்னு சொல்லாமல் 2 பேருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த 2 பேரை சேர்க்கறதே அது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெய்வத்துக்கு தெரியுது. ஏன்னா பொய்க்கு நிறைய கூட்டம் சேரும், அவ பேச்சுக்கு நிறைய கூட்டம் சேரும். ஆனால் மெய் பேச்சு அப்படிங்கிறது அதற்கான தலைகள் தான் அதுக்கு சேர்க்கணும். அது சேர்றதுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை, அதுக்கு நிறைய பாடு இருக்குது. அது இப்போது நம்ம வித்வகனி அக்காவுக்கும் ஆகட்டும், சபை நடத்துகிற எல்லாருக்குமே அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம சேர்ந்துருக்கிறது இங்கே தானாக சேர்ந்த கூட்டம், இது கட்சி கூட்டம் அல்ல. இதில் இன்னொரு விஷயம் என்ன நான் நோட்டீஸ் பண்ண விஷயம்னா, எனக்கு டைம் இருக்கிறச்சுல அந்த கற்பகத்தருவில் குழுவில் சேர்ந்து நான் கேட்பேன். இப்போ அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு இவங்க பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே நமக்கு அறிவிச்சிருவாங்க. சில நேரத்தில் யாரும் வரல அப்படின்னு சொன்னால் உடனே அக்காவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க முத்தி பேர் ஆற்றுவாங்க. அவங்க வாக்கியம், ஒரு கோடாயுதக்கூர்லேருந்து ஒரு வாக்கியம் படித்து நம்ம கூட பங்கிப்பாங்க. இது அப்படி தான். இப்போ கிளினிக் நாங்கள் நடத்துகிறோன்னா ஒரு கன்சல்டென்ட் இன்றைக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் வர வச்சுருப்போம். திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இன்றைக்கி தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் எல்லா பேஷண்ட்டையும் போய்ட்டு இன்றைக்கி உங்களை டாக்டர் வரல, அதனால் நீங்கள் இன்னொரு நாள் வாங்க நம்ம போய் சொல்ல முடியாது, அது சொன்னால் அது சரியாகவும் இருக்காது. அது மாதிரி அக்கா அந்த திறமை படைச்சிருக்கணும். ஒரு ஹெட் டீம் லீடர் அப்படின்னாவோ ஒரு பொறுப்பாளர்னாவோ நான் ஒரு முத்தி பேர் ஆற்ற முடியும், அதை பங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை சிறப்பாக பண்ணுறாங்க. அப்படின்னு இது முகஸ்துதிக்காக சொல்வதல்ல, எல்லா மனசும் ஏங்கி கிடைக்கிறது ஒரு பாராட்டுக்கு தானே. அப்போது இந்த வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க சோர்ந்து போகும் நேரத்தில் ஒரு ஊக்குவிக்கும், இது நமது கடமை. அவங்களுக்கு இது மாதிரி வார்த்தைகள் நம்ம பேச வேண்டியது நம்மளோட கடமையாக நினச்சி, இன்றைக்கி விநாயக சதுர்த்தி, ஷாலை குமாரி அக்கா கூட பேசுகிறச்சே சொன்னாங்க, இன்றைக்கி நல்ல நாளில் நீங்கள் வந்திருக்கீங்க அக்கா இந்த கற்பகத்தரு குழுவில் அப்படின்னு சொன்னாங்க. அது தெய்வ சித்தம். ஷாலை அமுதா அவர்கள் என்னை கேட்குறச்ச சரிம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரு விநாயகர் சதுர்த்தியை பற்றி ஒரு குறிப்பு, மெய்வழி தவக்குடி அனந்தர் அவர்களுடைய குறிப்பு இது. நான் இப்போது படித்ததாக ஒரு ஞாபகம். துதிக்கை என்றால் யானையின் தும்பிக்கை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். நாம் எல்லோருக்கும் துதிக்கை இருக்கிறதே, துதிக்கும் கைதானே துதிக்கை, நாவினால் தானே இறைவனை துதித்து பாடுகிறோம், ஆகையால் நாவு தான் துதிக்கை. இப்போ கூட நான் போற்றி பாடினேன். எப்படி பாடினேன் அப்படின்னு சொன்னால் நாவினால். அப்போது
துதிக்கும் கை அப்படி எது அப்படின்னு சொன்னால் நம்மளாம் தும்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த வெளியுலக மக்கள். அது அல்ல. விநாயகருக்கு துதிக்கை இருந்ததே அன்றி தும்பிக்கை கிடையவே கிடையாது. ஆதி காலத்தில் இருந்த மெய் பின்னர் பொய்யாகி விட்டது அப்படிங்கிறது நம்முடைய மெய்வடி தவக்குடி அனந்தர் அவர்களுடைய வார்த்தை. அதை இந்த நாளில் உங்களோட பங்கிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போது எனக்கு இந்த கூகுள் மீட்டில் வந்துட்டு என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இப்போ நம்ம வந்து நிறைய சபைகள் இருக்குது. முன்னே இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. இப்போ நம்ம இந்த கற்பகத்தரு சபையை ஆரம்பித்து கூட அக்கா 2 மாதம் முடிஞ்சிருச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 61 நாள் நம்ம இதில் கலந்துட்டு இருக்கோம். நிறைய சபைகள், நிறைய பதிவுகள் வருது நிறைய இடத்துல. ஸோ நம்ம எல்லாம் நிறைய கேட்குறோம், நிறைய படிக்கிறோம், எல்லாம் சரி. ஆனால் அப்போ தான் எனக்கு வள்ளுவரோட, நம்ம பெருந்தகை வள்ளுவர் அவர்களோட ஒரு குறள் ஞாபகம் வருது. கற்க கசடர கற்றவை கற்றப்ப நிற்க அதற்கு தக அப்படிங்கிறாங்களே. நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய கேட்குறோம் இப்போது. ஆனால் அது மாதிரி நிற்கிறோமா அப்படின்னா அது எத்தனை பேர் நிற்கிறோம், எத்தனை விஷயத்தில் நிற்கிறோம் அப்படின்னு நம்மையே நாம் வந்து ஏன் கேட்டுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தோணின ஒரு சிந்தனையோட பதிவு தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், தெய்வ சொல் படி, அதை படிச்சுட்டு அது படி நட. அப்போது இது என்ன டாபிக் வச்சா நல்லாயிருக்கும், என்ன தலைப்பு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய என்னோடய மனசில் வந்துச்சு. அப்போது பரமபத வாழ்விற்கான ஒரு பரிந்துரைகள், இது நம்ம தெய்வம் நம்மளுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பரிந்துரைச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றத நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம். எல்லோரும் ஒரு பேப்பர் இருந்தால் கூட வச்சுக்கோங்க. நான் இன்க்ளூடு, எனக்கும் தான், நான் பார்க்கணும் இதெல்லாம் வந்து நம்ம எத்தனை ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி நான் பேச போகிற எல்லா விஷயங்களையும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களா, புதுசாக நான் எதுவுமே நான் பேச போகிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் வந்து சாகா தலை, வேகா கால், போகா புனல் அப்படிங்கிற விஷயத்தில் தேடி போய் பெரிய பெரிய விஷயங்களை தேடி போயிட்டு அடிப்படை விஷயத்திலே நம்ம கோட்டை விட்டுருமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் சொல்லிக்கிற விஷயம் அது. அப்படின்றதுனால தான் இந்த ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. நானும் அமுதம் கூட பேசுகிறச்சே நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். இது இப்போல்லாம் ஸ்கூலில் வந்து ஒரு நம்ம என்ன ஒரு டெஸ்ட் நம்ம படிக்கிற காலத்தில் காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு இவ்வளோ தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி அப்படிங்க சொல்லலாம், டெய்லி ரொட்டீன் டெஸ்ட்ன்றாங்க. தினந்தோறும் 15 நாளுக்கு ஒரு தரம், வாராந்திரம், மாதாந்திரம் சொல்லிட்டு இப்போ நிறைய வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பரீட்சை அதெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா, அவங்க சொல்லி கொடுத்தது அந்த குழந்தைங்களுக்கு போய் தச்சுதா, அது புரிஞ்சுதா அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம தெய்வம் வந்து 4 வேதத்தை நமக்கு இறக்கி வச்சுருக்காங்க. நம்மளும் நிறைய படிக்கிறோம். ஆனால் அந்த படித்ததை பின்பற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு பழக்கத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக நம்ம முன்னாடி நிற்கிது. அதுக்காக தான் இந்த பதிவு. இது ரொம்ப சாதாரண ஒரு பதிவு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இது அவசியம் எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த காலாண்டு, இந்த அரையாண்டு, முழு ஆண்டு இதெல்லாம் வைக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த கடைசியில் தேர்ச்சி பெற்று அந்த மாணவன் இந்த ஒரு வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்புக்கு போகணும். ஆனால் இந்த மெய்யில் இந்த பரிசோதனை நமக்கு தேவையா? பரமபத வாழ்விற்கான பரிசோதனை இல்லை சுய பரிசோதனை நமக்கு தேவையான அவசியம் தேவை. ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தூரத்தை குறைத்து கொள்ள, அவங்களுக்கும் நமக்கு இருக்க தூரத்தை குறைத்து கொள்ள, நான் 1 அடி 8 வைத்தால் நான் 3 அடி 8 வைத்து உங்ககிட்ட வரேன் அப்படின்னு நம்ம தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அது அவருடைய தனிப்பெரும் கருணை. ஆனால் அது நம்ம ஒரு நாளும் நம்மளே வந்து பரிசோதித்து பார்க்கணும். ஏன்னா தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. கோடாயுதக்கு ஒரு 51வது வாக்கியத்தில், தேவமுகத்திற்கு பாத்திரமானவர்கள் நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, நாம் இதில் நிறைய பற்று வைத்திருக்கிறோம், நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்து சிலர் கடைசியில் ஆபத்துக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்படி மாட்டிக்கொள்ளாமல் இருக்க தான் இந்த சுய பரிசோதனை. இப்போ நம்மளுக்கே நம்ம நினைப்போம்ல, நம்ம தவறாமல் வணக்கம்லாம் பண்ணுறோம், கொடிக்கு போகிறோம், நம்ம வந்து திருவிழாக்கு போகிறோம் அப்படின்னா அது தூரத்தளவில் இல்லாமல் நம்ம நினைவு அங்கே இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம சபையிலே கூடி இருந்தால் கூட நம்ம நினைவு எங்கே இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நாம் பரிசோதித்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி மாட்டிக்கொள்ளாமல் இருக்க சுய பரிசோதனை அவசியம். எப்போ பண்ணணும் இந்த சுய பரிசோதனை அப்படின்னு சொன்னால், தினம் அனுதினமும் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால், பாய்மன வீட்டில் பேய்க்குடி இருக்கும், அங்கே அறிவு வந்து அடிமையாயிடும். வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவிதனில் விஷ பாம்பும் ஈ அணைந்திடும் கண் இபுலீசன் வீடாம். அப்போது இந்த மனுஷனுக்கு இந்த பஞ்சராக்கதர்கள், அக்கா பேசுகிறச்சு கூட ஒரு சபையில் சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி நம்மளை வந்துட்டு பாடாப்படுத்துகிறாங்க. இந்த மாயை, ஆணவம், கண்வம், மாயை எல்லாம் வந்து ஒரு கெடுதலையே நம்ம இழுத்து போட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்குது.
நம்ம குமாரி அக்கா பேசுவாங்க, சொல்கிறச்ச அவங்க வந்து அருங்கோடை பாலைவனம்னு பேசுவாங்க. தப்பி தவறி கூட ஒரு சிவநிலை அமுது அங்கே பட்டா கூட அந்த பாலைவனத்தில் காஞ்சி போகிற மாதிரி அது காஞ்சி போகுது. ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்ம அப்படி இருக்கோம், அங்கே நம்ம தப்பி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம அனுதினமும் நம்மளை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் 84,100,000 ஜீவராசிகளில் மனிதனுக்கு மட்டும்தான் நினைவு பேயாக இருந்து பேயாகவே அவனை ஆக்கி விடுகிறது. அதனால் இந்த சுய பரிசோதனை ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியம். இதை எதுக்கு பண்ணணும்னா 2 விஷயத்துக்காக நம்ம பண்ணிக்கலாம். ஒன்று, சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாச்சும் பண்ணிக்கலாம், இல்லை நரகத்துக்கு பயந்தாச்சும் நம்ம இதை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு தோணுச்சு. திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன், இதில் நான் இன்றைக்கி சொல்ல போகிற வாக்கியங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம் தான். இருந்தாலும் தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. நம்ம கூடத்தில் உட்காந்து நம்ம அண்ணன் தம்பி பெரியப்பா எல்லாம் நம்ம பேசிக்கிறது இல்லையாப்பா, அது மாதிரி சொல்லி நம்ம இங்கே ஒரு குடும்பமாக உட்காந்து அதை நம்ம தெய்வ வாக்கியத்தை நினைவுபடுத்திக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது முதல்ல வந்துட்டு என்னென்னா, அந்த பரமபத வாழ்விற்கான பரிந்துரைகளில் நம்ம தெய்வம் முதல்ல காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பரிந்துரைகளாக நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க. காலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை விழித்திருந்து தெய்வ நூல் வாசித்தல். இது யாருக்கு தான் தெரியாது? நம்ம சாலைக்கு போகணுன்னு சொன்னால் அங்கே நம்ம ஆலயத்துலேயே டெய்லி அதை நம்ம வந்து வாசிச்சுட்டு தான் இருக்காங்க, தெரியுதில்ல. ஆனால் நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம சுய பரிசோதனை. நம்ம பண்ணுறோமா? கிழக்கு வெளுக்கும் முதற்குறியிலிருந்து சூரிய உதயத்திற்கு இடையில் ஸ்வர்ணலோகத்து காற்று இந்த உலகத்தின் மேல் இறங்குகிறது. அது சுமார் 3 நிமிஷ நேரம்தான் இறங்கும். அது இன்ன நேரத்தில் தான் இறங்கும் என்பது இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்தில் முதல் நேரத்திலாவது மத்திய நேரத்திலாவது பிந்திய நேரத்திலாவது இறங்கும். அப்படி அக்காற்று இறங்கும் அந்நேரத்தில் விழித்து கொண்டு இருந்து படித்து கொண்டாவது, படிப்பதை கேட்டுக்கொண்டாவது அல்லது ஏதாவது வேலை செய்து கொண்டாவது இருந்தால்தான் அந்த காற்று உன்மேல் படியும். இப்படி இந்த காற்று உன் உயிரில் படிய படிய சேர சேர உன் அறிவு துவங்குகிறது. உன்னிடத்தில் ஞான வேட்கை அதிகமாகிறது. ஆகையால் தான் காலை 4:30 மணிக்கு எழுந்திருந்து கை கால் சுத்தி செய்து கொண்டு படித்து பாடி கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் எடுத்து வைத்தது அப்படிங்கிறாங்க. இப்போது ஒரு தெய்வம் என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னா, முதல் நேரத்திலாவது மத்திய நேரத்திலாவது பிந்திய நேரத்திலாவது. இப்போது இந்த ஸ்லாட் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்துறாங்க, 4:30லேருந்து 6. இந்த நேரம் மட்டும் நமக்கு தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தான் அந்த குப்சி எண்ணம் நிறையவே இருக்குமே, தன்னறிவில் சேவல். ஒன்று அலாரம் செட் பண்ணிவிட்டு இப்போ 4:53லேருந்து 56 வரைக்கும் இறங்குமா அப்படின்ட்டு அலாரம் செட் பண்ணிவிட்டு எழுந்து ஒரு தோத்திரம் படிச்சுட்டு படுத்து தூங்கிடுவோம் நமக்கு. ஆனால் அது நம்மளுக்கு தெரியல, எப்போ இறங்கும்னு தெரியல. அதனால தான் இந்த ஒரு 4:30லேருந்து 6 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எத்தனை பேர் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கே நம்ம ஒரு மதிப்பெண் போட்டுக்க வேண்டியதான். ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் அப்படி போட்டுட்டு இதை யார் கூட நம்ம பங்கிக்க வேண்டாம். இந்த சபையில் நம்ம இத்தனை மதிப்பை நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் 2 மாதம் கழித்து நம்மளே ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த இறைவனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ குறைச்சிருக்கும் அப்படின்றத நாமே தெரிஞ்சுக்கணும். வெறும்னே படிச்சுட்டே போகிறோம் கேட்டுகிட்டே போகிறோன்னு மட்டும் இல்லாமல் இது அவசியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது உன் தேகத்தை இளைக்க வைத்து தூக்கத்தை குறைக்காவிட்டால் நாம் நினைக்கும் எல்லைக்கு உன்னை எம்மால் கொண்டு போக முடியாது அப்படின்னு தெய்வம் நம்மளுக்கு கிளியராக சொல்லிடுறாங்க. நான் உனக்கு சொல்லிட்டேன்ப்பா ஏற்கனவே, நீ இனிமேல் இதை பின்பற்ற வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து வீசம் நாழிகை தவம். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியுமே. காலையில் எழுந்ததும் 16 தடவை மூலமந்திரம் சொல்லணும், திரும்ப தூங்குறதுக்கு முன்னாடி மூலமந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போது 60 நாழிகை அப்படிங்கிறது 24 மணி நேரம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு நாழிகைக்கு 24 நிமிடம். வீசம் நாழிகை என்றால் 1.5 நிமிடம். 1.5 நிமிடம்னா 90 நொடி அப்படின்ட்டு. அப்போ 24 மணி நேரத்தில் ஒரு 90 நொடி நமக்காக, இறைவனுக்காக இல்லை, அவங்களுக்கு இது அவசியமே இல்லை, நமக்காக காலையில் ஒரு 90 நொடி, இரவு படுக்கும் முன் 90 நொடி நம்ம ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளே நம்ம கேட்டுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். இப்போ என்னால் நான் பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னால் பண்ணுவேன், எல்லா நேரமும் என்னால் பண்ண முடியறதில்லை. ஏன்னா அலாரம் அடிச்சு அவதியாக அடுத்தது நம்ம அலுவலகம் போகணுமேனு சொல்லி எழுந்து ஓட வேண்டிய நிலைமையில் இருக்கும். அதை பழக்கத்தில் தான் கொண்டு வரும். எல்லாமே பழக்கம் தான். சடான்னு ஒரே நேரில் பண்ண முடியாது. அதுக்கும் அவங்களோட தனிப்பெரும் கருணை என்ன ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்கன்னா, அவனுக்கு காலையில் சொல்ல முடியலையா பரவாயில்ல, சாயங்காலம் சொல்ல முடியல, எப்போ நேரம் கிடைக்குதோ நீ சொல்லிக்கோ அப்படின்னு யார் சொல்லுவா? இந்த டைமில் தான் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது
கட்டளையே கொடுக்கல. பரவாயில்ல, இப்போ சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, உனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்படி சொல்லுன்னு சொன்னால், தாயுமா மிக்கருணை, இந்த தனிப்பெரும் கருணை நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாகியவான். நம்மெல்லாம் இப்படி ஒரு தெய்வம் நமக்கு கிடச்சிருக்குன்ற அதை நினச்சி பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தானே சபை. அவர்கள் பட்ட பாட்டையும் அவர்கள் பெருமையும் பேசுவதற்காக தான் சபை, மற்ற எதுக்குமே இல்லை. நம்ம அதை நம்மளோட முதல் குறிக்கோளை நம்ம வச்சுக்கணும். இரண்டாவது, வீசம் நாழிகை தவம். நான் சண்டே மட்டும் லீவ் விட்டுருவேன், மற்ற நாளெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட மதிப்பெண் எப்படின்னு தெரியல, நீங்களே பார்த்து அதுக்கு ஒரு போட்டுக்கோங்க. அடுத்தது வாழும் கலையை பற்றி வான்மதி குரலில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க தெய்வம். வினை தீர்க்கும் திவ்ய பரிமள அமுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசியாறணும். பசியாற முன்னாடி எடுத்து வைக்கணும் ஒரு பிடி அன்னத்தை. அதுக்கப்புறம் வினை தீர்த்த திவ்ய பரிமள அமுது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இதை இன்றைக்கி மதியானம் நம்ம பசியாரச்ச நம்ம எத்தனை பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மெய்வழி மக்கள்னால் எல்லாருக்கும் தெரியும். இது பழக்கத்தில் வந்திருக்கு, அவங்க சின்னதுலேயே பார்த்து அவங்க பெற்றோர்களை பார்த்து எல்லாம் வந்திருக்கும். இப்போது புதுதாக வரவங்க, சார்ந்தவர்கள், பின்பற்றுபவர்கள், இப்படி எந்த பேர் வச்சு சொன்னாலுமே நன்மனத்தவர்கள் யாராக இருந்தாலும் அது அந்த பழக்கத்தில் வரணும். ரொம்ப ஆர்வமாக எல்லாம் வராங்க. பட் இந்த பரிந்துரைகளை நம்ம எப்படி அவங்க கடைப்பிடிக்கிறாங்கன்றதுக்காக தான் இந்த பதிவு. அடுத்தது, தூக்கத்தை மிச்சம் பண்ணிய 3 வருட தவரஸ்து நடுத்தீர்வை அக்னி. அப்போது தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க, வர நிற்கிற அந்த பிரளய அமளி நேரத்தில் இத்தூள கண்களுக்கு தெரியாத மயனமான அக்னி ஆகாய மண்டலம் எங்கும் பரவும். அது இந்த மாமிச தேகத்தின் மேல் பட்டால் ரோமத்தை கருக்கி தோலை வெம்பி சுருங்கச் செய்யும். அதன் கடும் வெப்பம் அந்த படும் கோரமுடையதாக இருக்கும். அந்த நேரத்தை பொது நடு தீர்வை நேரம் என்று முன்வந்த வேத மாமரைகளில் கூறப்பெற்றுள்ளது. அது மிக மிக காரமான தீர்வையாக இருக்கும் என்றும் அவற்றில் பேசப்பெற்றுள்ளது. அப்போது அதுக்கு உலக மனுஷதில் பவக்குவியல்கள் எப்படி அதை நம்ம சந்திக்க போகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மக்களாகிய நாமும் சந்திப்போம். ஆனால் அதில் அந்த சூட்டில் அடிபட்டிடாது இருக்கிறதுக்காக நம்ம தெய்வம் நமக்கு ஒரு ஜீவ மருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இரவு நேரத்தில் பெரிய வணக்கம் அப்படின்ற ஒரு உளவையும் நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. உங்கள் தூக்கத்தை எப்படியும் 3 மணி நேரத்திற்கு மேற்படாமல் குறைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறான பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு உங்கள் ஆகார அளவையும் குறைக்க வேண்டும். இதை செய்யாமல் முரட்டடியாய் தூக்கத்தை மட்டும் குறைக்க முடியாது. இப்போது தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, ஜீவ பிரயாணம் தெய்வம் அவங்கள, அதாவது உயிர் போகும் தருவாயிலானும் எம்மை உனக்கு நான் ஜீவ பிரயாணம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு முடியும். இப்போ நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையிலே என்ன பண்ணுவோன்னா, எங்கே நம்மளுக்கு இது முடியாதுன்னு சொன்னால் அவங்க நம்மளை பற்றி என்ன குறைவாக மதிப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஆனால் தெய்வம் இங்கே ரொம்ப பிளெயினாக உத்தரவு பண்ணுறாங்க, 3 வருட கால தூக்கத்தை மிச்சம் பண்ணிய தவரஸ்து இருக்க வேண்டும். அந்த கை முதல் தான் நடுத்தீர்வை அக்னியை உங்கள் மேல் பட்டு துன்புறுத்தாதபடி தடுத்து காப்பாற்றும். மேற் சொன்ன தவரஸ்து உங்கள் கையில் இல்லாவிட்டால் அது நேர சூட்டில் அடிபட்டு உங்கள் முகம் கருகி சுருக்க அந்த அவஸ்தையை தாங்க முடியாமல் நீங்கள் தத்தளித்து அலற நேரும். ஜீவ பிரயாணமாகி மண்ணில் அடக்கமாயிருக்கிறவர்களுக்கு இந்த அவஸ்தை இல்லையே, நம்மையும் அவர்களைப் போல் மரணிக்க செய்துவிட்டால் தேவலாமே என்ற ஆத்திரம் வரும். அதிபரிடம் விண்ணப்பிப்போமா என்ற காரமான எண்ணம் தோன்றும். ஆனால் அவர்கள் எதிரில் போவதற்கே அச்சமாயிருக்கும். இங்கு எமது சொற்படி கேட்டு பெரிய வணக்கத்தில் மெய்யாக நான் யோசிக்கிறது உண்டு. இங்கு எமது சொற்படி கேட்டு பெரிய வணக்கத்தில் ஒட்டி நடந்து வந்தவர்களுக்கு அதே அக்னி இன்பம் தருவதாக அமையும் தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்களே, பண்ணியிருக்கலாமே, ஏன் மெய்யாக அப்படின்றாங்க? அப்போது பொய்யாக அப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்போது பொய்யாக கூட ஒட்டி நடக்க முடியுமா என்ன தெய்வத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் போல இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தையை ரொம்ப சூதானமாக அங்கே மெய்யாக ஒட்டி நடந்து வந்தவர்களுக்கு அதே அக்னின்னு, இதெல்லாம் நம்மளை உஷார்படுத்துகிற வார்த்தைகள். அடிக்கடிக்கு தெய்வ வாக்கியத்தில் உஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த வாக்கியங்களை படிக்கிறச்ச ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நிறுத்து அப்படி படிக்கணும் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்குறச்ச இங்கே மெய்யாக ஒட்டி நடந்து வந்தவர்களுக்கு அதே அக்னி இன்பம் தருவதாக அமையும். யமனுடைய அவமான அவஸ்தை சந்திப்பிலிருந்து உங்களை மீட்பிக்க எமது தவத்தை போட்டு நிரப்பி உங்களுக்கு உதவ முடியும். ஆனால் இதுதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னது, அதாவது தூக்க நேரத்தை குறைத்து 3 வருட காலம் மிச்சம் செய்து அதை தவரஸ்தாக மாற்றி கைமுதலாக வைத்து கொள்வது உங்களுடைய சத்திய முயற்சி பாட்டில்தான் இருக்கிறது. அதற்கான ஒரு உதவி, ஒரு உளவுதான் எம்மால் செய்து வைக்க முடியும்.
ரொம்ப ரொம்ப பிளெயினாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஜீவ பிரயாண அந்தஸ்தை நான் உனக்கு கொடுத்துடுறேன், ஆனால் அந்த நடுத்தீர்வை நேர அக்னியில் நீ வந்து அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஜீவரஸ்தாக மாற்றி வைத்து கொண்டிருக்கும் கை முதல் அப்படிங்கிறாங்க. இப்போ யூஎஸ்ஏ போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் இந்தியன் ருப்பியை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு நான் ஒன்றுமே செல்லுபடி ஆகாதாங்க. அங்கே போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கெல்லாம் அதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் கொண்டு போயிருக்கணும். அது மாதிரி நீங்கள் என்ன உத்தரவு பண்ணுறாங்க, அதாவது மாற்றி வைத்து கொள்ள வேண்டும் உன் கை முதலாக தவரஸ்தாக மாற்றி வச்சுருக்கோன்னு. அப்போ நம்ம இப்போ யோசித்து பார்த்தா நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும். அப்போ 3 வருஷம் தவரஸ்துன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஒரு உழவு சொல்கிறாங்கன்னா பாரா வணக்கம் பார்க்க சொல்கிறாங்க. அப்போது அப்படி வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு சேர்க்குற ஒரு விஷயத்தை பெரிய பெரிய ஓட்டையாக இந்த ஆணவம் கண்வம் மாயை நான் சொன்னது வந்து அதை நம்ம இழுத்து பெரிய பெரிய ஓட்ட வேலை எல்லாம் போயினே இருக்கே. அப்போ அந்த 3 வருஷம் தவரஸ்து இருக்கான்னு சொல்லி நம்ம எந்த அக்கௌண்ட்டில் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்க முடியும்? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா தெய்வம் சொல்படி நட, அவங்க சொன்னாங்களா அதை நடந்து அதை அதாவது இறுதி பரியந்தம் வரையினான்ட்டு. நான் ஒரு 10-20 வருஷமாக மெய் வழியில் இருக்கப்பா, போதும் எனக்கு 3 வருஷம் வந்திருக்கு, நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது எந்த வழியில் போயின்னு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் இறுதி பரியந்தம் மாதிரி ஒரு கம்பி கட்டிட்டு இங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் நான் ரொம்ப கரெக்டாக நடந்து வந்துட்டேன் மெய் வழியில். இப்போது கடைசியில் தான் அப்படின்னு சொன்னால் கூட விழ போகிறது அந்த பாதாளத்தை தான் விழ போகிறோம். அந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கெல்லாம் இருக்கணும், அந்த பயம் நம்மளுக்கு இருக்கணும். சௌகரிய சகதிக்கடல் அடுத்தது தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. சௌகரிய பாட்டிலேயே நம்மளோட மனம் வந்து சதா ஒட்டி இருக்க வாயும் உடலும் தான் இந்த மெய்வழியில் ஒட்டி இருக்கிறது. இறுதி சமயத்தில் நஜீஸ் ஆகிய நரகத்தில் தான் அம்மனம் போய் சேரும் அப்படின்றாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு சௌகரியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேனு கூட ரிமோட் வந்துடுச்சு. ரிமோட் வந்து எழுந்து போய் போட வேண்டாம், அப்படியே ஃபேன் தப்பு இல்லை, அதை நம்ம அமைச்சுக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து பட்டு துணி மாதிரி மெத்தின்னு இருக்கணும், கழுத்தில் வந்து குத்தாமல் இருக்கணும் அந்த செயின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அந்த சௌகரிய பாடை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் இந்த பத்தியங்கள் அதெல்லாம் கூட எடுத்து வச்சுருப்பாங்க. பொய் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த பச்சை தண்ணியில் குளிக்கணும், அப்புறம் வந்து காலனி இல்லாமல் வந்து நடக்க பழகணும் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து ஒரு பொழுதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இந்த லௌகீக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா. ஒரு பொழுது எதுக்குன்னு சொன்னால் உண்டியை சுருக்கிறதுக்கு வச்சா அன்றைக்கி தான் பார்த்து இவன் வந்து என்ன பண்ணுவான்னா எல்லா பலகாரங்களும் செய்து சாப்பிடுவான். என்னப்பானா அதில் உப்பு இல்லாத பலகாரம்க்கா, அது நம்ம சாப்பிடலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லா அர்த்தங்களையும் அனர்த்தங்களாக அவங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது. கடைசியில் யாரை சந்திப்போம்? யமனை தான் சந்திப்போம். அது மாதிரி இருந்தால் ஸோ நம்ம சௌகரியத்திலேருந்து நம்ம வந்து அது நம்ம எப்படி நம்மளை வந்து தனித்து வச்சுக்கணும், அந்த பாட்டிலேருந்து நம்ம எப்படி வந்து நம்ம அந்த சௌகரிய சகதி கடலில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெய்வம் பரிந்துரைப்படி நம்ம இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து அப்படி பார்த்திங்கன்னா மேட்டிமை என்னும் கொடுமை தருதிரியம். இது வந்து நம்ம பாட்டையார் அவர்களே நம்ம தெய்வத்துக்கு வந்து 1 வருட காலம் ரெட்டியார்பேட்டையில் போய் ஆடு மேய்க்குவாங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. நம்ம மான்மியத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போது தெய்வத்துக்கு பரமனையே உருவெடுத்து வந்தாங்க, அவங்களுக்கே அந்த நிலைமைனா அப்போது நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். அந்த மேட்டிமை அப்படிங்கிறதும் நான் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்கேன்ப்பா சாலையில், அவங்களும் வந்து 2 மாதம் தான் ஆச்சா அவங்களான்ட்டு இருக்கட்டுமே, அது தெய்வம் தான் டிசைட் பண்ணணும். 2 மாதம் ஆன என்ன, 30 வருஷம் ஆனா என்ன, அது இல்லை. எந்த அந்த சத்திய பிடியில் இருக்கும், அந்த ஒட்டுதலோடு இருக்கும் அப்படிங்கிறது தானே முக்கியம் நம்மளுக்கு. அப்போது அந்த மேட்டிமை என்னும் அது கொடுமை தரித்திரியம் அப்படிங்கிறாங்க, அது நமக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த தூளம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு அந்த சைத்தான் நம்ம மனசில் எப்படி இருந்தாலும் வந்துடும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து லௌகீக வாழ்க்கை கூட நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், ஒரு சீனியாரிட்டி போஸ்ட்டில் இருக்க ஒருத்தர் வந்தாங்கன்னா இப்போ தானே வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் நம்ம மெய் மக்கள் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தெய்வ உத்தரவுப்படி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்துடும், நம்மளுக்கு அந்த எண்ணமே தோணாது நம்மளுக்கு. அதனால் தெய்வ பிடியை சத்திய பிடியாக நம்ம பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோளாக இருக்குது. இது நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அப்பப்போ அந்த சைத்தான் வந்து நம்மக்கிட்ட தொடாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ இல்லை நாங்கள் தெய்வ சொல்படி தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுய பரிசோதனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது ஒரு அவசியமானதாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஊமை கொட்டைத்தனம். தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, ஊமை கொட்டைத்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என் முன்னர் பேசாமல் உட்கார்ந்திருக்கும் இந்த ஊமை கொட்டை குணத்தால் உங்களுக்கு மெய்ப்பலன் கிட்டாமல் போவதோடு அல்லாமல் மேற்கொண்டு உங்கள் ஐயனை அலட்சியம் செய்த பாவம் உங்கள் தலையில் வந்து விழுகிறது. அப்படி அடிக்கடிக்கு நாள்தோறும் விழ கடைசியில் அறிவு பிடுங்கப்பட்டு போய்விடும் உஜார் அப்படிங்கிறாங்க.
இங்கே தான் நம்ம நினைக்கிறச்சே நான் நினைக்கிறது உண்டு. இப்போ இந்த கற்பக தருவிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சாலை வித்வகனி அக்கா வந்துட்டு நம்ம இப்போ பதிவு முடிஞ்சதும் அப்புறம் எல்லோரும் கேட்பாங்க, அக்கா பேசுங்க 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 அப்படின்னு. அப்போ அது ஒரு வாய்ப்பு கொடுக்குறது, அப்போ தான் நம்ம பேச முடியும். சரி பதிவு முடிஞ்சிச்சா, நாளை சந்திப்போம், நமஸ்காரம் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்தவங்களுக்குலாம் என்ன இருக்குது, வேலையே இல்லையே அவங்களுக்கு. வந்தாங்க, அவங்க கலந்துனாங்க, அவங்க போகிறாங்க. வாய்ப்பு கொடுக்கறதுனால தானே அவங்களுக்கு ஒரு பேசுகிறது. அப்போ அந்த ஊமை கொட்டைத்தனம் நம்ம தெய்வ உத்தரவை நம்ம இந்த இதில் ஃபாலோ பண்ணோன்னா வாய்ப்பு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதை செவ்வனே செய்துட்டு வராங்க அக்கா, அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம். அடுத்தது படிக்கிற அளவை விட, இது எல்லாருக்கும் நம்ம மெய்வழி மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது படிக்கிற அளவை விட அதிகமாக பேசு. திரும்ப இதே தான், நான் கற்பகத்தரும், இது முகஸ்துதிக்காக நான் பேசவே இல்லை. அது அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அது என் மனசில் படுது, தெய்வம் சொல்லுன்னு சொல்கிறாங்க, அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய சபைகள் இருக்குது. நான் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. இந்த சபையை பொறுத்தவரை எனக்கு வந்து பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம மெய்ஞானத்தில் பார்த்தீங்கன்னாவே சொல்லி நம்மளுக்கு யாருன்னா ஒரு பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்து அவ்வை பிராட்டின்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி வந்து நம்மளோட காரைக்கால் அம்மையார்னு சொல்லுவோம். இல்லை கொஞ்சம் அதிகம் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த திலகவதி அம்மையார் அப்படி தான் ஞாபகம். ஒரு சொற்ப எண்ணிக்கை தான் அப்படி இருக்கும் நம்மளுக்கு இந்த மெய்ஞானத்தில் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம தெய்வம் வந்து எத்தனை அனதிகைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க தெய்வம். அப்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாக்கியத்திலே சொல்லுவாங்க, காரைக்கால் அம்மையார் வந்து பார்த்தாவே உங்களெல்லாம் பார்த்து அவங்க பொறாமப்படுற அளவு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வாங்கினது ஒரு உபதேசம் தான், நீங்களாம் வந்து இங்கே இருக்க அனதிகைகள் வந்து பல மடங்கு அவங்கள விட உயர்ந்தவர்கள் அப்படின்ற வாக்கியத்தையும் நான் படிச்சிருக்கேன். அப்படி பார்த்தா இந்த அமைப்பு வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. வாய்ப்பு இல்லாமல் நம்ம இவர் சாலை இவர் சுந்தரமூர்த்தி அண்ணா சொல்லுவாங்க, எங்கள் சபையெல்லாம் வரைச்சேன், அக்கா நம்ம எவ்வளோ தான் தெரிஞ்சதால செவரை பார்த்தாக்கா பேச முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி தான் இந்த வாய்ப்பு மட்டும் இல்லைன்னா எவ்வளோ பாண்டியத்துவம் எவ்வளோ இருந்தாலுமே வந்து அது நம்மளுக்கு எங்கே போய் பேசுறது, ஒரு அவுட்லெட் எல்லாத்துக்கும் இந்த லௌகிக வாழ்க்கைக்கே வேணும். அப்படி இருக்கிறச்ச அந்த ஒரு விஷயத்தை இந்த கற்பகத்தரு அமைப்பு ரொம்ப அழகாக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் கலையாக மண்டிவிடும். துணியை அதிகமாக மெய் செயலில் செலவு செய்கிறவனே ஜீவன் முத்தன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாமெல்லாம் ஜீவமுத்தன் தானே, பேசுகிறவங்க மட்டும் இல்லை, கேட்குறவங்களுக்கு அதே அளவுக்கு அந்த ஜீவ பரிசை தெய்வம் கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நாமெல்லாம் ஜீவமுத்தர்கள் தான். அப்படி இரத்தப்பழி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெய்வம் வந்து அவங்களோட நம்மளோட வேதத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. இரத்தப்பழி கேட்கப்படாமல் பார்த்து கொள்ளுதல் நம்மளுடைய வேலை. அப்படி நம்மளாம் இருக்கோமா அப்படின்ட்டு. அப்படி இருக்கணும்னு நம்மளுக்குலாம் மனசில் ஆசை இருக்கும். ஆனால் என்னென்னா ஒரே ஒரு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் நம்மளுக்கு. அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, இவங்கக்கிட்ட நம்ம பேசலாமா, இவங்க வந்து அது மாதிரி இல்லையே, நம்ம சொன்னால் கேட்டுப்பாங்களான்னு. அவங்க கேட்குறாங்க, இல்லை உங்களோட கடமை, தெய்வம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் துணை கருவிகளை ஆக்கி வச்சுருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள், கேட்டால் கேட்டுக்கிட்டோம், இல்லைனா பரவாயில்ல. மெய்வழியில் சாலை அதாவது செயலை பற்றி நீங்கள் அனைவரும் உங்களை நேசித்தவர்கள், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இது என்னன்னா இப்போது நானே எங்கள் குடும்பத்தில் நிறைய பார்ப்பேன். இப்போ வந்து நம்மளோட தூள கணவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்கோம். இப்போது எனக்கு வந்து இப்போ என் தூள கணவரை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் இந்த பொய் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, மெய் வாழ்க்கையிலையும் அவர் கொடுக்குற ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு சொல்லி மாள முடியாது, அவ்வளோ ஒரு சப்போர்ட்டு. அப்படி பார்க்குறச்ச இப்போது நம்ம அவங்க குடும்பத்தில் நம்ம எப்படி விட்டுடுறது, இது மெய் வழி, இது எனக்கு மட்டும்தான், நான் வந்து நான் தப்பிச்சா போதும்னு அப்படி நினைக்க முடியுமா? நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க எல்லாருக்கும் இதை சொல்ல வேண்டியதில், இப்போ நம்ம தப்பிச்சா போதும், அந்த மரமண்டைகளுக்கெல்லாம் சொன்னால் வராதுன்னு நம்ம எப்படி நினைக்க முடியும்? அது நம்ம அவங்களையும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவங்கள சொல்லி புரிய வச்சு அவங்கள உள்ளே கூப்பிட்டு வர்றது நம்ம அது கடமை அல்லவா? அது நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் தெய்வம் வந்து இந்த வார்த்தையை வச்சு நான் யோசிக்கிறது உண்டு. உங்களை நேசித்தவர்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருவர் தலையின் மேல் ஏற்றியுள்ள கட்டாய கடனாக உள்ளது. உங்களை நேசித்தவர்களிடம் நீங்கள் இதை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய இரத்தப்பழி உங்களுடைய கையிலே கேட்கப்பெறும். இது வேதத்தின் தீர்ப்பு. இது நீங்கள் புகுந்து கொண்டுள்ள வான்குல ஜாதி கடன். அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது எமக்கு கடன். ஆகவே நாம் சொல்லிவிட்டோம். இந்த கடனை எல்லாம் இப்பொழுது கேட்க மாட்டோம். நீதி தீர்ப்புக்காக மண்ணில் இருப்பவர்களை எழுப்பி இந்த தூலத்துக்கு பதிலாக அந்த நித்திய தூலம் கொடுக்கும் நாளிலே அது கேட்க பெறும். அந்த நித்திய பேரின்ப தூலமோ அல்லது நித்திய நரக அவஸ்தை தூலமோ தரப்பெறும். அப்போ அவரவர் தங்கள் ஆசானோடு ஒட்டிய நடைமுறைக்கேற்ப
அவரவர் தவத்தளவுக்கேற்ப, திரும்ப இந்த ஒரு வார்த்தை என்ன ரொம்ப தச்ச வார்த்தை, அவரவர் தவத்தளவுக்கேற்ப. அந்த அண்ணா வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கானாங்க, இந்த அக்கா 35 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கவானாங்க, இவங்க போன வருஷத்துக்கு முன்னாடி அடக்கவானாங்க, இவர் போன மாதம் அடக்கானாருன்னா இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கான அண்ணாக்கோ அக்காக்கோ வட்டி போட்டு கொடுக்க போகிறதில்ல. எப்போ அடக்கானாங்களோ அப்போ அவங்க கையில் என்ன. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த தூள தேகத்தோடு இருக்கிறச்சு தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அந்த தவ பலன். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தூளத்தில் இருக்கிறச்சியே நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணுமோ தெய்வ சொல்படி நடந்து அதை நம்ம சம்பாரித்து வச்சுக்கணும். அப்போது அது ஆசானோடு ஒட்டிய நடைமுறைக்கேற்ப அவரவர் தவத்தளவுக்கேற்ப பலன் அளக்க பெறுவார்கள். ஆகவே பரிசுத்த ஜீவ பிரயாணத்தோடு கடன் கட்டியாயிற்று என்று எண்ணிவிட வேண்டாம். இப்போ நிறைய மக்கள் பார்க்கப்பா, ஆனால் எப்படி இருந்தாலும் தெரியுமா, அவங்க அப்படி இருந்ததுப்பா, தொலைன்னு இருந்ததுப்பா, அப்படி முத்து முத்தாக வேர்த்ததுப்பா, அப்படி மஞ்சள் பூத்து இருந்ததுப்பா. சரி, எல்லாம் சரி, நம்மளுக்கு எதுக்காக இதை தெய்வம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது தெய்வம் சொல்லுவாங்க, இந்த கலிகை நீ என்ன தவமாக செய்து கிழிச்ச, உன் பாட்டிலையாப்பா இது கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணாக இருக்க உருவே ஆணாக ஆக்கணும்னா எவ்வளோ கஷ்டமோ, ஒரு ஜீவ பிரயாணம் கொடுக்கறது அவ்வளோ கஷ்டம். என் ரத்தம் சதெல்லாம் பிச்சு கொடுக்குறேன்றாங்க. அப்போ நம்மளுக்கு அதை நம்ம நினைக்க வேண்டாமா? அதை நினைக்கிறோம் இல்லையா? நம்ம ஏதோ கொடுத்துட்டாங்க ஜீவ பிரயாணம், நம்ம எதுக்கு போகிறோம்? நம்மளோட சுயநலம். நம்ம போய் பார்த்தா 3 வருஷம் தவப்பலன் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஜீவ பிரயாணம் இந்த தூளத்துக்கு கொடுக்கறதுக்கு தெய்வம் எத்தனை தவப்பலன் எடுத்து போட்டிருக்காங்க, அதுக்கு அருகதை உடையவர்களா நம்ம. அப்படி இல்லைன்னா தெய்வத்தோட தவன் வீண் பண்ண கூடாது இல்லையா? நம்ம அது அதற்கு அருகதை உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம தினம் இந்த பரிசோதனையை பண்ணி பார்த்துக்க வேண்டியது அவசியம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன உத்தரவு பண்ணுறாங்க? கட்டியாயிற்று என்று எண்ணிவிட வேண்டாம், அது ஆசானுடைய அந்தஸ்துக்காக. இப்போ நம்ம தெருவில் இருக்கலாம் சொன்னாங்க, அவங்க ஏதோ மெய்வழியாப்பா, ஏதோ மாதம் கூட ஒரு ப்ரேயர் மீட்டிங்லாம் நடத்துவாங்க, வெளியெல்லாம் கட்டிலாம் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மூஞ்சி முகரம் வீங்கி செத்து போனால் என்னவோ சொன்னாங்க, கடைசியில் எல்லாம் செத்த மாதிரி தானே செத்தேன்னு சொல்லிடக்கூடாதுல்ல அடுத்தவங்க. அதுக்காக ஆசானுடைய அந்தஸ்துக்காக, கீர்த்திக்காக, பெருமைக்காக, தங்களின் மானம் கெட்டு போகக்கூடாதே என்பதற்காக உங்களுக்கு எந்த பாண்டும் வாங்கலை தெய்வம், நம்மகிட்ட எந்த கொலாட்ரல் செக்யூரிட்டியும் வாங்கலை. நம்ம அந்த அமானித கடனை கையேந்தி நான் தான் பெரியவன், மற்றவங்களுக்குலாம் இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். அப்போ எதானா செக்யூரிட்டி கேட்டாங்களா நம்மகிட்ட? யாரனா சைன் பண்ண சொன்னாங்களா? இவருக்கு நீ ஒரு சாட்சி கையெழுத்து போடுப்பா நான் கொடுக்கட்டோன்னு சொல்லி ஒன்றுமே கேட்கல, நம்பி தானே கொடுத்தாங்க நம்மளுக்கு. கொலாட்ரல் செக்யூரிட்டியில் என்ன சொல்கிறாங்க? இனாமாக தரப்பெறுகிறது, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு. எந்த இங்கே 10 ரூபாய் யாருன்னா கொடுப்பாங்களா? நீ போய் ஒரு பாண்டு பத்திரம் வாங்கிட்டு வா, ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதை எதனா கேட்டாங்களா தெய்வம்? நம்மகிட்ட ஒன்றுமே கேட்கல. அப்போது இனாமாக, இந்த வார்த்தை இங்கே ரொம்ப முக்கியம். இனாமாக தரப்பெறுகிறது, இல்லாவிட்டால் நீங்கள் என்ன தவமாக செய்து கிழித்து விட்டீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதில் ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, கெஞ்சி சொல்கிறாங்க, கொஞ்சி சொல்கிறாங்க, மிரட்டி சொல்கிறாங்க, உஷார் அப்படின்றாங்க. நீங்களாக என் கையை முறித்து கொண்டு போனால் நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த விதத்துலையோ சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம வேதத்தையே நம்ம தெய்வம் இறக்கி இருக்காங்கன்னா ஒரே மாதிரி இறக்கிட்டு இருக்கலாமே, நம்ம எனக்கு போய் கேட்கவா போகிறோம்? அது கேட்க கூட நம்மளுக்கு தெரியாது. தெய்வம் ஒரு திருப்பார் கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக நம்ம வாயில் போடுகிறோம், நீங்கள் அப்படியே விழுக வேண்டியது தான் சொல்கிறாங்கன்னா, வாக்கியம் மட்டும் கொடுத்ததாக நம்ம ஒன்றும் கேட்க போடுது. அப்படி அல்ல, வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வாக்கியம் படிக்க வரும், சில பேருக்கு பாடல் பாட வரும், பாடலாக கொடுத்துருக்காங்க. திருமைஞான நம்மளோட குரலில் ஆதிமை உதயபூர்ணம் வேதாந்தத்தில். அடுத்ததை பார்த்திங்கன்னா அதிலே ஒரு கட்டம் நாடகமாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, தெய்வ தேடு கூடகம் சொல்லிட்டு. இன்னொன்று பான்மியமாக கொடுத்துருக்காங்க ஒரு பதும ராகத்தில். அப்படி பார்த்திங்கன்னா எதானா ஒன்றானா இந்த ஜீவனுக்கு தட்டிடாதா, எது மூலமாக நீ பிடிச்சி வந்துடுறியோ அந்த பரமபத வாழ்வுக்கு வா அப்படிங்கிற ஒரு தனிப்பெரும் கருணை. அப்படி தான். அப்போது நம்ம அவங்கக்கிட்ட எவ்வளோ பற்றாக இருக்கணும், ஆனால் கள்ளத்தனப்பற்று அது இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு காஷன் கொடுக்குறாங்க. கள்ளத்தனப்பற்று இருந்தால் உன் கதி என்ன கதி ஆகும்னு சொல்லிட்டு. அதாவது ஆசானை உணர்வதற்கும் வாக்மி ஆவதற்கும் வேதம் விளங்குவதற்கும் தான் உபதேசம். இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம பின்பற்றுவர்கள், நன்மனத்தவர்கள், இல்லை அதை சார்ந்து வருபவர்கள் எந்த பேரில் சொன்னாலுமே ஒரே ஒரு குறை, எனக்கும் நிறைய இருக்கும்ன்ட்டு. சரி, எவ்வளோ பாகியவான்கள், நம்ம தெய்வத்தை பார்த்துருக்காங்க, தெய்வத்தை பார்த்த கண்கள் உடையவர்கள்னு சொல்கிறாங்க, தெய்வத்தை கையில் அமுது வாங்கியிருக்காங்க அப்படின்றச்ச இப்போ இந்த உபதேசம்ன்றது நம்ம வாங்கலையேன்னா இது பல பதிவில் பல பேர் பேசியிருக்காங்க, அது தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க.
அப்போது நம்மளோட செல்வராஜ் மாமா அவங்க தான் சொல்லுவாங்க, எதுக்குன்னு சொன்னால் ஆசானை உணர்வதற்கும் தானே உபதேசம் அப்படின்னு சொன்னால், அவங்க உபதேசம் வாங்கிப்பான்னு சொன்னா, தெய்வமே ஆசானை உணர்வதுக்கு தான் உபதேசம் சொல்லியிருக்கு, அப்போ நான் வந்து எனக்கு உபதேசம் வேண்டாம் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டாராம்மா. ஏன்னா அப்போது நீங்கள் நான் உபதேசம் நான் உங்ககிட்ட கேட்டு வந்து நின்னேன்னா நான் உங்களை உணரலைன்னு அப்படி அர்த்தம், நான் உங்களை முழுமையாக உணர்ந்துக்கேன், அதனால் வேண்டான்ட்டாராங்க. அப்புறம் தெய்வமே கூப்பிட்டு அவருக்கு கொடுத்ததா அவரோட பதிவில் நான் கேட்டிருக்கேன். அப்போது ஆசானை உணர்வதற்கும் வாக்மி ஆவதற்கும் வேதம் விளங்குவதற்கும் தான் உபதேசம். முத்திக்கு என்ற நினைப்பே உங்கள் பால் படிந்து கிடக்கிறதே. கடைசியில் மேற்படியான் யார்? யமன்தான் வந்து நின்று கொண்டு இந்தா பார்த்தாயா உபதேசத்தினால் வருகிற முத்தியை என்று அடையாளத்தோடு அறிவிக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு நாழிகை அவிழ்த்து விட்டால் போதும், எனது பாழான எண்ணத்தை தீர்த்துவிட்டு ஒரே அன்போடு ஆசானாகிய தெய்வத்தை பற்றி கொள்வேன் என்று நினைத்து கதறியாவதென்ன? அப்பதான் தெரியும் கள்ளத்தன பற்றி என்று. இவ்வாறு பின்னாலே உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று உன் தாய் தந்தை வந்து சொல்வார்களா? மரண பயம் எனும் சவுக்கு ஒருவனுக்கு எந்நாளும் சதா தன் நினைவில் முன் நிற்க வேண்டும், அதுதான் உனக்கு முத்தி நல்கும். உபதேசம் பொருள் உன்னிடத்தில் ஏற்கனவே இருந்தது தானே, அதை உனக்கு விலக்கியவர் மேலன்றோ அன்பு வருதல் வேண்டும். விலக்கியவர் மேல் அன்பு வைப்பவர்களே சிவனாக யோகியாக வல்லவன். பாவிக்குத்தான் ஊனமாகிய பொருளின் மேல் அன்பு வரும். யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம், இது என்னோட மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே பங்கிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு உயில் எழுதி வச்சு என் கையில் உயிலை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நான் இந்த உயிலை கையில் வச்சுட்டு இந்த உயில் மட்டும் என்கிட்ட இல்லைன்னா, இந்த உயில் தான் என்னோடய வாழ்க்கை, இந்த உயில்னால தான் நான் இன்றைக்கி இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி சொல்கிறது சரியாக இருக்குமா? எங்கள் அப்பா மட்டும் இந்த உயிலை எனக்கு எழுதி வைக்கலாட்டி, எங்கள் அப்பா நினைவில் மட்டும் எனக்கு இதை பண்ணணுன்ற எண்ணம் வராட்டி, எங்கள் அப்பாவோட கருணை பார்த்தீங்களா, இந்த உயிரை எனக்கு அவன் மகன் அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே என் தந்தை, அப்படி சொல்லணுமா? ரெண்டு விதம் தான், ஒரே விஷயம்தான், ஆனால் அது சொல்கிற விதம்ன்றது ரெண்டு விதமாக இருக்குது இல்லையா? இந்த உயில் தான் பண்ணுச்சுங்கிறது எங்கள் அப்பா இந்த உயிலை எனக்கு எழுதி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்கிறது தானே கரெக்டாக இருக்கும். என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இது. இது யாரையும் புண்படுத்தணுங்கிறதுக்காகவோ யாரையும் நான் வந்து கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக சொல்வேன். நம்ம வந்து அப்படி சொல்லி பழகிக்கலாம். ஏன்னா என்னதான் உயில் நம்ம கையில் இருந்தாலுமே கூட அந்த உயிலால் யமன் பதி எல்லையில் நம்மளை காப்பாற்ற முடியாது. தெய்வத்தின் அன்பு, தெய்வத்தின் இரக்கத்தால் மட்டும்தான் நம்மளை அந்த யமன் பதியில் காப்பாற்ற முடியும். அதனால் உயிருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் தந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. வேதம் வெறும் கடிதமாக இருளில் கிடந்தது, அதற்கு தீபமாக விளங்கியது நம் ஆசான் சொல்லல்லவா என்ற அன்பு வர வேண்டும் நம்ம தெய்வத்தின் மேலே. அந்த அன்பு வந்ததுன்னு சொன்னால் அவர்களோட இரக்கமும் அன்பும் நமக்கு வரும். அவர்கள் இரக்கமும் அன்பு தான், அந்த அவர்களோட விருப்பு தான் சொர்க்கம், அவர்களோட வெறுப்பு நரகம். அவர்கள் வெறுப்பு எந்த காலத்தில் நாம் சம்பாதித்து விடக்கூடாது. அப்போது அடுத்ததாக வர விஷயத்தில் வந்து எனக்கு ஒரு பூர்ஜியம் மார்க் தான் வரும். ஏன்னா எனக்கே நான் என்ன சுய பரிந்துரை போட சொல்லிட்டு நான் இதுக்கு பூர்ஜம் போட்டுக்கணும். ஏன்னா தவத்தை ஓட்டை ஆக்குகிற சினம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதுவும் மெய்யில் ரொம்ப ரொம்ப கோவம் வரும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு சபையை கூட்டி வச்சுட்டு 10லேருந்து 4 மணி வரைக்கும் சபை, நாங்கள் மாதாந்திர சபை அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் 11 மணிக்கு 11:30க்கு 11:45 பல காரணங்கள் இருக்கும். பல காரணங்கள் வந்து ஏன்னா பஸ்ஸு கிடைக்கல, டிராஃபிக், எது வேணால் இருக்கட்டும். ஒரு அமெரிக்கன் எம்பசியில் போயிட்டு நைட்டே க்யூவில் இருக்கீங்களே, ஒரு USA போகணும், ஒரு விசா வாங்கணுன்னு அப்படி இருக்கீங்கல்ல. ஏன்னா பலமுறை பல சபையில் நம்ம சொல்லிட்டோம், ரேஷன் கடையில் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே போய் நம்ம நின்றுட்டு அதை இருக்கிற அக்கறை, இந்த லௌகீக வாழ்க்கையில் இருக்கிற அக்கறை ஏன் இந்த மெயிலில் வரமாட்டேங்குது அப்படி ரொம்பவே கோவம் வரும். அப்போ சொல்லுவாங்க, உனக்கு என்னம்மா நீ வீட்டில் உட்காந்து நடத்திடுற சபையை, நாங்கள் எங்கெங்கேயோ இருந்து வரணும், இல்லை ஊர்லேருந்து வரணும்னு எங்கள் தூள சகோதரி சொல்லுவாங்க. அது அல்ல அந்த முனைப்பு. அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி காரணங்கள் சொல்லுவாங்க, எனக்கு இதனால் வர முடியல. அதனால் நீங்கள் வந்து கண்மணி அக்காக்காக வராதிங்க, சபை வந்து கண்மணி அக்காக்காக நடத்தலை, உங்களுக்காக, உங்கள் ஜீவனுக்காக. சபைனா தெய்வம் உத்தரவு பண்ண மாதிரி 2 பேர் கூடியிருந்தால் 3வது தெய்வம் வராங்க. அப்போ தெய்வம் வந்திருக்காங்களா? அப்போ தெய்வம் இருக்கிறச்சா அந்த சபைக்கு லேட்டாக வரலாமா? ஸ்கூல் மாஸ்டர் உட்காந்துருக்க சொல்ல கிளாஸ் டீச்சர் போகிற வச்சு எப்படி நானே குறுகி உள்ளே போவீங்க? எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டு பண்ணலாமான்னு வெளியே போய் நீல் டவுன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, முட்டி போடு லேட்டாக வந்ததுக்குன்னு சொல்கிறாங்க. தெய்வம் ஒன்றுமே சொல்கிறது இல்லையா? அதனாலயா இப்போ ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் வந்து இது நான் தவறாக நினைக்க வேண்டாம்.
என்னோட ஆதங்கம் இது. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ நம்ம ஜீவ புத்தகத்தில் எல்லாமே எழுதப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த சபையில் இவங்க வந்து நடத்துனாங்க, இவங்க வந்து முத்தி பேரை ஆட்டுனாங்க, இவங்க வந்து கேட்டாங்க, எல்லாமே ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட தானே போகுது. இது நமக்கு வரவில்லையா? மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி இந்த சபைன்னு பார்த்தோன்னா எங்கேயுமே போவேணாம், பஸ் எல்லாம் போவேணா, நம்ம ஃபோனை எடுத்து இப்படி ஆன் பண்ணால் வீட்டுக்கு வர சபை, அதில் கலந்துக்கிறது என்ன கஷ்டம் உங்களுக்கு? முடிஞ்சவங்க, முடியாதவங்க பற்றி நான் சொல்ல, முடிஞ்சவங்க நம்ம கலந்துக்கலாம். இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, ஒரு விஷயம் பொறுப்பாளராக இருந்து நடத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணாட்டி கூட உபத்திரவம் கொடுக்கக்கூடாதுங்கிறது. என்னென்னா, இப்போ நம்ம அவங்களுக்கு உதவினா என்ன பண்ண முடியும்? அக்கா வித்வகனி அக்கா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் 10,000 ரூபாய் அனுப்புகிறேன் நான் சொல்ல முடியும். அது அல்ல. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நான் ஃபோன் பண்ணி அக்கா நான் சபையில் அடுத்த வாரம் பேசலாம் இருக்கிறேன், அப்போ அவங்க என்கிட்ட சொல்லணும், அக்கா மன்னிச்சிடுங்க, இன்னும் 3 மாதத்துக்கு எனக்கு ஸ்லாட்டே இல்லைக்கா, நான் 3 மாதம் கழிச்சு உங்கள் பேரை போட்டுக்கிட்டோமான்ற நிலைமையில் அவங்கள நம்ம வச்சுருக்கணும். அதுதான் அவங்களுக்கு நம்ம பண்ணுற உதவி. என்ன பண்ணணும்னா, போட்டுட்டு வரணும். இந்த இதில் வந்து ஒரு 216 பேர் இருக்கீங்க மெம்பர்ஸ் அப்படின்னா 214 நம்ம ஃபில் ஆகிடணும். எல்லாம் தெய்வ வாக்கியங்கள் தான் நம்ம பேச போகிறோம், நம்ம சொந்த சரக்கு ஒன்றும் இல்லை. அப்போது அதை வந்து நம்ம அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண வேண்டியது. இதுக்கு வந்து தனி அழைப்போ தனியாக அவங்க கூப்பிடணும் நம்மளை அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்மளுக்கு இப்படி நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம், தெரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் தெய்வம் சொல்லுவாங்க. ஒரு ஆச்சரியம் நடக்குதுன்றா போய் பார்க்கக்கூடிய அறிவு படைத்ததானே நீ. பிள்ளையார் பால் குடிக்கிறதுனா ஊரில் பாலே கிடைக்கல, தண்ணியில் பாலை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்படி அது ஒரு சீசன் நடந்துச்சு, எல்லாம் தேடி ஓடுறான் பிள்ளையார் பால் குடிக்கிறதுக்கு கிடைக்கும். அப்போ இந்த அதிசயம் எக்கோடி காலத்துக்கான சொர்க்க வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பாடு, அதுக்கு ஒரு சபையை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு நேரத்தை, இல்லைன்னா இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி பட்டிமன்றம் நடக்குது டிவியில் போய் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை கொழுக்கட்டை மோதகம் பண்ணலான்னு உட்காந்துருப்போம். நம்ம அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் ஸ்லாட்டை கொடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவிக்கரம் நீட்ட வேண்டியது அவசியங்கிற ஒரு விண்ணப்பத்தை, கோரிக்கையை இந்த சபை மூலம் வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எடு குழந்தையை போல் இருத்தல் அப்படின்றாங்க. அப்போது இந்த தவத்தை ஓட்டையாக்குகிற சினம் நான் விட்டுட்டேன், நீ இப்போது செய்கிற உனது தவத்தை உடைத்து ஓட்டையாக்குகிற பாடு ஒன்று இருக்கிறது, அதுதான் நீ பிறரை சிறு என்று சினப்பது. நீ ஒருவரை சினப்பது, உன்னை ஒருவர் சினந்ததற்கு பதில் சினப்பது. உன் தவத்தை பிடுங்கி கொண்டு போகும், அது உன்னை நரகத்திற்கு கூட்டி போகிற ஒரு துணை ஆள். அந்த துணை ஆளை வந்து நம்ம சேர்த்துக்கவே கூடாது, நம்ம தனியாகவே இருந்திருக்கலாம். அந்த துணையால் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். எடு குழந்தை போல் இருத்தல். இப்போ நான் பாப்பாவை போய்ட்டு, பாப்பா நம்ம ஊருக்கு போகலான்டா, வெள்ளூருக்கு போகலான்ட்டேன்னா, அம்மா நான் வரமாட்டேம்மா, அங்கே ஏசி இல்லை, அங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை, எனக்கு தூக்கமே வராது வந்துட்டு. இதே 4 மாதம் குழந்தையாக இருக்கிறச்சா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், நம்ம கேட்க வேண்டாம். அதுதான் எடு குழந்தையை போல் இருத்தல். நம்ம தெய்வ காரியத்தில் நம்ம எடு குழந்தையை போல் இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். எடு குழந்தையை போல் இருந்தாயானால் தெய்வ தாயாகி உன் ஆசான் அந்த ஆபத்து எல்லையில், எந்த ஆபத்து எல்லையில்? அந்த ஆபத்து எல்லைன்னு தெய்வம் சொல்லு. எந்த ஆபத்து எல்லையில்? எவர் முதுவியும் வந்து எட்ட முடியாத அந்த யமன்பதி எல்லையில். அப்போ அங்கே வந்து நிற்க போகிறது யார்? 9 வாசல் உட்தாளிடத்து 5 கதவை அடைப்பதும் காட்டி 9 தாளை உட்தாளிடுறதுக்கு நம்ம என்ன இதுவாக அட்வான்ஸ் புக்கிங்காக பண்ணி வச்சுருக்கோம். அவங்க நினச்சாது, அவங்க இரக்கம் இருந்தால் தான் அது நடக்கும் அங்கே. அப்போது அந்த ஆபத்து எல்லையில் உன்னை காப்பாற்றுவார்கள். நாமே தாண்டி விடுவோம். எதை தாண்டி விடுவோம்னு நினைக்கிறது? மயிர்பாலம் நெருப்பாறு என்பது ஒரு நுண்ணிய பயங்கர அருந்தலம். அதை கடந்து செல்வது வைராகிய சித்தமுடையவர்களுக்கே முடியும். கள்ளத்தனம் நிறைந்த உள்ளத்தை உடையவர்களால் அதை கடந்து செல்ல முடியாது. இந்த அழிவுலகப்பற்று அதிகமாய் இருப்பின் கீழேயே இழுத்துவிடும். அந்த தளத்தில் எல்லோரும் தம்மையா போட்டுத்தான் தீர வேண்டும். இங்கு உன்னை ஆண்டு கொண்ட குருபரன் தம்மையா போட்டு அடங்கி நடந்திருந்தால் அந்த மயிர்பாலத்தை கடந்து செல்வது மிக எளிதாயிருக்கும். அப்போது நாமே தாண்டி விடுவோம் என்று நினைத்தால் நிச்சயமாக இருளில்தான் பாய வரும். தாயோடு இருக்கும் வரை குழந்தைக்கு ஒன்றுமில்லை. தாயை விட்டு விலகியுள்ள குழந்தை கீழே விழுந்து காயப்படுத்தி கொள்வது போல் ஆகிவிடும். இப்போது நம்ம தெய்வத்தாய், நம்மளோட தாயை நம்ம கெட்டியாக கை பிடிச்சிக்கணும். நம்ம பிடிக்கக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம கையை பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம கையை அவங்க கையை பிடிச்சோம்னா இந்த பராக்கு பார்த்துட்டு வேடிக்கை விளையாட்டு பார்த்து எதானா ஒன்று பார்த்து அப்படியே கையை விட்டுட்டு போயிடுவோம். நம்ம பிடிக்கக்கூடாது. அவங்க நம்ம கையை பிடிக்கும் அளவிற்கு நாம் அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். தன்னறிவில் சாய்வது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தன்னறிவில் சாய்வது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவனை எட்டிப்பழமே கொடுத்தாங்க தெய்வம் சொல்லுவாங்க. எட்டிப்பழமே நாம் தந்தாலும் அதை அப்படியே கடக் மடக்கென்று சாப்பிட வேண்டியது தான். நீ என்னை தனியாக யோசிக்கிறது, தன் யோசனையில் போய் நரகத்தில் பாய நிற்கிறவனுக்கு இங்கே வேலையே இல்லை, நீ கிளம்புப்பான்ட்டாங்க. அவ்வளோதான். மெய் வழியில் வேலைன்னா என் சொல்படி நட,
தெய்வம் கல்லை கொடுத்து கில்லுன்றாங்களே, இது கல்லாச்சே, இது சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஆச்சு, இது எப்படி நான் கில்ல முடியும்னு கேட்கக்கூடாது. கில்லுனா கில்லு, அவங்க அதை எப்படி மாற்றணுமோ அவங்க மாற்றிப்பாங்க. தன்னறிவில் சாயிறவங்களுக்கு இங்கே இடமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நம்ம அப்படியே உள்ளதை உள்ளபடி கேட்டுக்கணும். நம்ம அறிவுக்கு அங்கே வேலையே இல்லை. மெய்யை பற்றி பேசு, புரியும்படி பேசு, எம்மை விரோதி ஆக்காதே. சாமி நீ போய் மெய்யை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்ன விரோதி ஆக்கி விட்றாதே அப்படின்னும் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். மெய்யை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால், பட் எனக்கு இதில் கோபமும் வரும். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, மேடம் புதுக்கோட்டையிலே எங்களுக்கு காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே போட்டுருவாங்க சில பேருக்கு அந்த டெபுட்டேஷன்லாம், மேடம் அங்கே வந்து பக்கம் தானே ஷாலை, நாங்களும் ஷாலைக்கு வரோன்னு. நான் சொல்லுவேன், ஆமாங்க சார் வரலாங்க சார், 40 நாள் நீங்கள் விரதம்லாம் இருக்கணும் சார். கருப்பு ட்ரெஸ் போட்டு 40 நாள் விரதம் இருக்கீங்க, எங்கே போனால் பச்சை ட்ரெஸ் போட்டு விரதம் இருக்கீங்க, மஞ்சள் ட்ரெஸ் போட்டு விரதம் இருக்கீங்க, ஷாலை மட்டும் என்ன சும்மா இருக்குது, நீங்கள் நினச்சா அப்படியே வந்துட முடியாதுல்ல, அதுக்கு பத்தியம்லாம் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவேன் நான். இது என்னென்னா ஒரு மாதிரியான ஒரு கோபம் தான். மெய்வழி என்ன அப்போ சும்மா இருக்கா, நீங்கள் நினச்ச அப்புறம் வந்து அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு. கதவில்லாத கோவில் தான் தெய்வம், யாருன்னா வா அந்த ஜீவன் தப்பிடணும் அப்படிங்கிறதான். இப்போ நம்ம சொல்கிறச்ச காது கொடுத்து கேட்கணும்ல. ஒருத்தர் சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதிகமாக நம்ம லீவ் எடுத்து எல்லாம் நம்ம ஜீவ புத்தகத்தில் போடணும் சார், நரகத்தில் வந்து எண்ணெயில் போட்டு பொறிப்பாங்களா. அப்படியா மேடம், எண்ணெயில் போடுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இருக்காங்க அந்த மக்கள், அவங்களுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன ஒரு உஷாரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எனக்கு நம்ம தெய்வத்தோட வாக்கியம் வரைச்சு, என்ன நம்ம இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறோமே, அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கும் எனக்கு பூர்ஜ மார்க்கு தான். ஏன்னா எனக்கு பக்குவமாக சொல்ல தெரியல, அவங்கக்கிட்ட பக்குவமாக பேச தெரியல. மெய்யை பற்றி பேசு, புரியும்படி பேசி, எம்மை விரோதி ஆக்காதே. இந்த கல்லுக்கு இந்த தெய்வீக மெய்யானது எந்த காலத்தில் விளங்கப் போகிறது என்று குறை கூறி தூஷித்து விட்டு உங்கள் வேலைகளுக்கு போய்விடுவீர்கள். ஆனால் எமக்கு யாரையும் அப்படி தூஷிக்க வருவதில்லை. அப்போ தெய்வம் உத்தரப்படுவாங்க, இன்னும் கொஞ்சம் வேடிக்கை விளையாட்டாக அவரிடம் நாம் பேசியிருந்தால் அவனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு இந்த மெய்யில் சார்ந்து ஒட்டிக்கொள்ள ஆர்வம் உண்டாகி இருக்கலாம். ஆகவே நாம் பேசும் முறையில் இதை கூட்டி குறைத்து இன்ன விதம் மாற்றி வருபவர்களிடம் இனி நாம் பேச வேண்டும் என்று எம்மிடம் நாம் குறை காணுவோம். உங்கள் பேச்சில் எப்பவும் வெகு ஜாக்கிரதையும் சூதானமும் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வந்து குரு துரோகிகளுடன் யாதொரு சம்மந்தமும் கூடாது. அக்கா கண்டினியூ பண்ணிட்டோங்களாக்கா, தொடர்ந்து பேசலாமாக்கா? சரிங்கக்கா. குரு துரோகிகளுடன் யாதொரு சம்பந்தமும் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ தெய்வம் நம்மளுக்கு இந்த ஒரு பள்ளிக்கூட கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒரு அம்மா முந்தானையே பிடிச்சிட்டு ஒருத்தர் சுற்றின்னு இருந்தார். கடைசியில் என்ன நினச்சாராம், அவர் எல்லாம் 4 வார்த்தை தானே சொல்லித்தராங்க, இதில் என்ன பெரிய விஷயம் நினச்சி அவரும் போய் ஒரு பள்ளிக்கூட பக்கத்து ஊரில் திறந்துறார். கடைசியில் வந்து மண்டை வெடித்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளை சுற்றி நிறைய சாத்தான்கள் இருக்குது. இதை பேசக்கூடிய தகுதியோ இல்லை அந்த வயசோ எனக்கு இருக்கான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர்கள் மீது இருக்கும் அந்த பேர் அன்பு காரணத்தினால, அந்த ஆதங்கத்தினால நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய கிளினிக்லேயே வந்து என்கிட்ட பேசின அனுபவமே எனக்கு இருக்குது, பர்சனல் அனுபவமே. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே நாக்கில் தேனை தடவிட்டு பேசுவாங்க. எல்லாமே அப்படியே தெய்வத்தை ஒத்தே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு தட்டும், ஏதோ தவறாக இருக்கே தட்டும். என்னென்னா, சாம்பார் வைக்க வேண்டுமா, பருப்பை எடுத்து கொள்ளுங்கள், தக்காளி வெங்காயத்தை நறுக்குங்கள், மிளகாய் பொடியை போடுங்கள், உப்பை போடுங்கள், எண்ணெயை ஊற்றுங்கள், தாளியுங்கள், எல்லாம் கரெக்டு தான். சாம்பார் வைக்க முறையை சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன பருப்புன்னு சொல்லலைங்களே அண்ணா, நீங்கள் என்ன பருப்பு சொன்னீங்க? தெய்வம் சொன்னது துவரம் பருப்பு, நீங்கள் சொல்கிறது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சா என்ன ஆகும், வயிறு உப்பசம் வந்துடும். அதை நீங்கள் மறைச்சிடுறீங்களேங்க. அப்போது தெரிஞ்சவங்க கொஞ்சம் பரவாயில்ல, சூதானமாக என்ன மாதிரி தப்பிச்சு இருக்கிறாங்க. தெரியாத கூட்டம் உங்கள் பின்னாடி வருது. நீங்கள் நரகத்துக்கு போகாமல் அந்த 200-300 பேரும் நீங்கள் கூப்பிட்டுட்டு போயிடுறீங்களா, அது தவறல்லவா? இது என்னோடய வேண்டுதல் தான். உங்களை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லை தான். ஆனால் கூட அதை கண் முன்னாடி பார்க்குறச்ச வருத்தமாக இருக்குல்ல, இவங்களாம் இப்படி பண்ணலாமா, தவறு பண்ணலாமா அப்படின்றத ஒரு பணிவாக கேட்டுக்கிறேன். இப்போவும் காலம் இருக்குது. இப்போவாச்சும் நீங்கள் சரியாக ஆயிட்டிங்கன்னா உங்கள் தொடர்ந்து வர கூட்டமும் சரியாயிடும் இல்லையா? அதனால தான் இது ஒரு வேண்டுகோளாக இந்த சபையில் நான் வைக்கிறேன். அதாவது நம்ம வந்து எங்கே வந்து யார் மீது வந்து நம்ம பற்று வைக்கணும்னா, நமக்கும் இறைவனுக்கும் அப்படியே டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். இன்டர்மீடியட்ஸ் நம்மளுக்கு வேண்டாமே. நமக்கு வந்து மெய்வழி சாலை நினச்சா நம்ம தெய்வம் முகம் ஞாபகம் வரணும், நம்ம திருமுகம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். தெய்வம் அப்படின்னு நினச்சா, சாலைன்னு நினச்சா நம்மளுக்கு வந்து தெய்வம் சொன்ன அந்த அவங்களோட திருச்செயல், திருச்சொல், அதுதான் நம்மளுக்கு வந்து திருவாக்கு தான் ஞாபகம் வரும். நடுவில் வந்து உண்மைதான், அது வந்து
எனக்கு இந்த மெய்வழியை அறிமுகப்படுத்தது இந்த அண்ணா தான் அறிமுகப்படுத்தினார். நான் கூட இப்போ சொன்னேன், கற்பகத்தருவை அறிமுகப்படுத்துறது ஷாலை அமுதா அவர்கள் தான் சொன்னது. அது விஷயம். அதில் வந்து கொஞ்சம் அந்த கம்பி மேலே நடக்கிற மாதிரி அது ஒரு விஷயம். அது ஒரு ஆயுதம். என்னென்னா, அண்ணா தான் எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க, அண்ணா தான் எனக்கு வேதம் படிக்க சொல்லிக் கொடுத்தாங்க, அண்ணா தான் எனக்கு பாடல் பாட சொல்லிக் கொடுத்தாங்க, அண்ணா தான் எனக்கு நிலம் வாங்கி கொடுத்தாங்கன்னு அப்படி போயிடக்கூடாது. அண்ணான்னு வந்துட்டான்னு சொன்னால் தெய்வத்தை முன்னிறுத்தி தான் நம்ம பேசணும். எங்கே பேசினாலும் எது பேசினாலும் தெய்வத்தை முன்னிறுத்தி தான் பேசணும். இதை நான் ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் நான் கற்றுட்டது வந்து இந்த கற்பகத்தரு சேனலில் தான். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்ப்பேன். அன்றைக்கி வந்து எனக்கு கிளாஸ்லாம் இருந்ததுன்னா முடிச்சு டக்குன்னு ஆன் பண்ணேன். அப்போ வந்து ஒரு அண்ணா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சரியாக பேர் ஞாபகம் இல்லை, கிட்ட அண்ணாவா என்னன்னு தெரியல, ஷாலை கிட்ட அண்ணாவா இருக்கலாம், தெரியல எனக்கு. அவங்க வந்து பேசி முடிச்சிருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட மெய்வழி ஷாலை மாணிக்க அண்ணா வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு அவர் அனைத்தையும் நன்றாக பேசினார், அவர் அனைத்து உண்மைகளையும் இங்கு பேசினார், ஆனால் ஒரு பொய் சொல்லிவிட்டார்னாரு. நான் கூட என்ன பொய் சொல்லிவிட்டார்? அதுக்கு முன்னாடி நான் நினச்சேன், என்னடா நம்ம தவறான ஏதோ சேனல் உள்ள போயிட்டோமோ, மெய்வழி மாணிக்க அண்ணாக்கு பாராட்டு விழா எடுக்கிற மாதிரி இருக்குது. அவர் சொன்னது எல்லாம் வந்து அண்ணா வந்து எனக்கு இவர் தான் வாக்கியப்படுத்தி நல்லது, அவர் உண்மையை தான் சொல்லியிருக்கார், நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இதில் மாணிக்க அண்ணாவோட பேச்சு தான் நான் ரசித்தேன். இவர் எல்லாம் சொன்னதுக்கு இவர் வந்து அவர் அனைத்தையும் உண்மையாக பேசினார், ஆனால் ஒரு பொய் சொல்லிவிட்டாருன்னாரு. என்ன பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால், அவருக்கு அனைத்தையும் நான் கற்றுக் கொடுத்தேன் என்று சொன்னார், எல்லாம் தெய்வ செயலினர். அப்போ தான் ஷபாஷ் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அவர் மேலே இருந்த அன்பு மரியாதையெல்லாம் ஒரு 100 மடங்கு பெருகி போச்சு எனக்கு. அவர் எவ்வளோ அழகாக தப்பிச்சிட்டாரு பாருங்களேன். அவர் சொன்னதை வந்து அப்படியே மனம் ஊந்து ஏற்றுட்டு அப்படின்னு சொல்லி தலை நிமிர்ந்து அவர் உட்காந்துருந்தாருன்னா அவர் வந்து ஃபெயில் ஆகிருப்பார். ஆனால் அங்கே வந்து தெய்வத்துக்கிட்ட போயிட்டாங்க, அவர் 100 மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகிட்டாங்க. அதுதான் அதில் இருக்க ஒரு நுணுக்கம், ஒரு வித்தை, அதை நம்மளாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் தெய்வ செயல், யார் எது சொன்னாலும் அது தெய்வ செயல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பக்குவம் வரணும். ஆனால் பல குரூப்பில் நான் பார்ப்பேன், ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா மனசு வருத்தமாக இருக்குது. ஒருத்தர் போய் காலில் விழுறாங்க, இவர் அப்படியே மனமுவந்து அப்படியே எடுத்து கட்டி பிடிச்சிக்க, அப்பா நம்ம தெய்வம் சொல்லியிருக்காங்க, உன் தலையில் இருக்க சிரசில் இருக்க ஒரு தெய்வத்தை அடுத்தவங்க காலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குற பொசிஷனில் இருக்க நீயே அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்க தோணும். இதை நான் ஒரு பதிவில் பேசினேன்றதுக்காக என்னை குரூப்லேருந்து எடுத்துட்டாங்க. தப்பு இல்லை, அப்படி ஒரு குரூப்பில் நான் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை எனக்கு. இதுதான் வந்துட்டு நம்ம திரும்ப குறை சொல்லக்கூடாது. ஏன்னா மெய்வழியில் குறை சொல்லக்கூடாதுன்றதான் நம்ம முதல் மந்திரம். நம்ம தெய்வம் சொல்லி கொடுத்து இந்த லௌகீக வாழ்க்கையிலும் நம்ம எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம பேசிக்கிறதுனால இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். குறை சொல்லணுன்ற எண்ணம் நிச்சயமாக எனக்கு கிடையாது. அடுத்தது, அற்ப உதவிகளுக்காக தெய்வத்தை நினையாதே. சட்டுன்னு முடிச்சிடலாம், நேரம் இல்லை. அதனால் நம்ம எதுக்கு வேணும்னா, எவர் உதவியும் வந்து எட்ட முடியாத யமன் பதி எல்லையில் நம்ம அந்த யமன்கிட்ட வந்து காப்பாற்றுங்க மட்டும் நம்ம வேணா போதும். மற்றதுக்கு வந்து தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. வாக்கியம் எல்லாருக்குமே தெரியும். கேஸ் ஜெயிக்கணும்னா வக்கீல்கிட்ட போ, வைத்தியம் பார்க்கணுன்னா மருத்துவர்கிட்ட போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அதுக்கு மட்டும் நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கலாம். ஆனால் இதில் எனக்கு பூர்ஜமாக இருக்குது தான். ஏன்னா என்னோட மூச்சு, பேச்சு, சுவாசம், செயல், சிந்தை எல்லாம் தெய்வம் நினச்சிட்டு நான் காலையில் எழுந்ததுலேருந்து நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நான் தெய்வத்தை கூட இழுத்துப்பேன். நான் என் பொண்ணு எனக்கு எக்ஸாம் எழுதுனா தெய்வமே, கூட இருந்து எழுதுக்க தெய்வம், எப்படி தான் அது பழக்கம். ஏன்னா எனக்கு அந்த பக்குவம் இன்னும் வரல. அந்த பக்குவம் வரதுக்கு இன்னும் பல நாள் ஆகும். ஆனால் நான் தொடர்ந்து முயற்சி அந்த பக்குவத்தை எடுத்துக்கிறேன். இதில் எனக்கு பூர்ஜ மார்க் தான். சபை என்பது என்னுடைய நினைவா ஏடா, நினைவு முக்கியம் அப்படின்றாங்க. இப்போ சபையில் வந்து இப்போ நம்ம நிறைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கம்ப்யூட்டரில் நம்ம லிஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னா, கம்ப்யூட்டரில் வச்சா கரப்ட் ஆகிடுமே, இல்லை பதிவேட்டில் இருக்குது நம்ம லிஸ்டெல்லாம் அப்படின்னு சொன்னால் கரையான் அரைச்சிடுமே, இல்லை தீக்கிரையாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ எங்கே இருக்கணும்? தெய்வத்தின் நினைவில் இருக்கணும். அதுக்கு ஒரு நிகழ்வு கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து சொன்னார், என் சகோதரி வந்து அடக்கமாயிட்டா, எனக்கு கடிதாசி வந்திருக்குங்க தெய்வமே, நான் போகல அப்படின்னு சொன்னேன். அப்போ தெய்வம் உத்தரவு பண்ணாங்களாம், டே அவள் என்கிட்ட எப்போ வந்து சேர்ந்துட்டாடா, அவள் உள் சபையில் மெம்பர்டா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது சபையில் 2 சபை இருக்குது, உள் சபை இருக்குது, வெளி சபை இருக்குது. நாமெல்லாம் வெளி சபையில் மெம்பராக இருக்குமோ இல்லையா, பரவாயில்ல, அது பரவாயில்ல, அது அவங்க சட்டத்திட்டங்கள். ஆனால் உள் சபையில் மெம்பராக இருக்குன்றதுல நம்ம வெகு ஜாக்கிரதையாக இருந்து தெய்வத்தை அன்பை பெற்று அந்த உள் சபையில் நம்ம மெம்பர் ஆயிடணும். எம் உள்ளத்திலிருந்து ஒருவனை ஆகாதவன் என்று எடுத்தெறிந்து விட்டால் மெய்வழி சபை ஏட்டில் அவன் நம்பர் இருந்தால் என்ன, அவனுக்கு முத்தி வந்து விடுமா? வராது. சபை என்பது எம்முடைய ஏடா நினைவா அப்படிங்கிறாங்க. முத்திக்கு மூலம் ஆசானில் இருக்கும். இதுதான் ஜீவ ஓட்டம். இன்றைக்கி டாபிக் நம்ம பேசினாலும், என்றைக்கு டாபிக் பேசினாலும் ஒரே ஒரு விஷயம்தான், முத்தி முத்தி முத்தி. என்ன பேசினாலும் எதனாலையும் முத்தி வராது. இப்போ தெய்வம் இத்தனை விஷயங்களை பரிந்துரைச்சாலும், இதை நம்ம ஃபாலோ பண்ணாலும், இது ஃபாலோ பண்ணுற மூலமாக தெய்வத்தின் அன்பை இரக்கம் பெற்றோம்னா அந்த இரக்கம் தான் நம்மளுக்கு முத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப வெகு சூதானமாக நம்ம மனசில் நினைவில்
மனசில் வச்சு அது போயிடும், நினைவில் நம்ம ஏற்றி வச்சுக்கணும். முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம், அந்த எண்ணம் நேர்பட இருக்க வேண்டும். பசுந்திரை கூடாது. என்ன பசுந்திரை அப்படின்னா, தெய்வம் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே. அருளமுத வாக்கியம் இருக்கும். நேரத்தை கருதி நான் வாக்கியத்தெல்லாம் இப்போ படிக்கல. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு களிம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்னென்னா அந்த களிம்பு ஏறிடுமாம்மா, அது ஏற விடாமல் நம்ம பார்த்துக்கணும். பசுந்துரை தெய்வம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அப்போ நமக்கு எதுக்கு அறிவு கொடுத்தாங்க, நம்ம சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னால், மெய் வழியில் மனசை பின்னாடி திரட்டு அறிவை முன்னாடி வைக்கிறது. அந்த அறிவே அவராக இருக்கும்போது, அந்த அறிவே நம்ம தெய்வமாக இருக்கும்போது, அவங்கள நம்ம பிடிச்சிட்டு இந்த ட்ரெயின் பெட்டியில் ஒரு போகியை ஆட் பண்ணால் எப்படி ஊர் போய் சேருமா, நம்ம அவங்கள பிடிச்சிப்போம். அவ்வளோதான். பசுந்திரை கூடாது. ஆசான் அவர்களிடம் நன்றி பாட்டுடன் நட. அது ரொம்ப முக்கியம். இல்லை சாதாரண ஒரு கிளாஸ் காஃபி வாங்கி கொடுத்துட்டா நம்மளுக்கு அண்ணா எனக்கு காஃபி வாங்கி கொடுத்தாரு, 10,000 ரூபாய் கொடுத்துட்டா என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் தான் இப்போ இல்லை கல்யாணமே நின்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறியே, உன்னை அந்த கோடி காலம் நரக வேதனைக்கு போகாமல் ஒரு நாளா 2 நாளா அந்த ரௌராவதி நாடகத்தில் நம்ம அந்த பாட்டை நினச்சி பார்த்தாவே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கே போகாமல் உன்னை காப்பாற்றுறாங்களோ, அதுவும் ஒரு பாடும் படாமல் இனாமாக பண்ணுறாங்களே, அப்போ நீ அவங்கக்கிட்ட எத்தனை நன்றி பாட்டுட. அந்த வார்த்தையெல்லாம் பத்தவே பத்தாது. நன்றி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உள்ளம் முருகாருக்கு கள்ளம் கருகாது. அப்போ உள்ளம் முருகணும். தரிசனம் பண்ணி போய் நிற்க சொல்லும். அந்த பராக்க பாத்திரம் இல்லாமல் அங்கே போய் நின்றுட்டு நமக்கு உள்ளம் முருகணும். தெய்வம் நீ பொய்யா அழுடா, நான் யார் சொல்லுவான், அவன் நடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம லௌகிக வாழ்க்கையில். ஆனால் தெய்வம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நீ பொய்யாச்சும் அழுடா என் முள்ள, நான் உண்மையாக நான் ஏற்றுக்கிறேன்டா அப்படின்றாங்க. இந்த தனிப்பெரும் கருணை யாருக்கு வரும்? இதை பேசாமல் இருந்தால் நம்மளோட அது பாவமாக வந்துடாத. நமக்கு விசனம் கவலை வர வேண்டும். அவர்கள் சொல் நம் இச்சை என்று நமக்கு வர வேண்டும். அதாவது நம்ம இப்போ என்னென்னா தாய் பாதகம் சினிமா பார்க்குறதுன்னுவாங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் தியேட்டர் போய் சினிமா பார்க்க மாட்டோம். ஆனால் டிவின்றது வீட்டுள்ளேயே சைத்தான் உட்காந்துருக்கு இல்லையா. அப்போ பார்க்குறச்ச எனக்கு தோணுச்சு, தெய்வ உத்தரவு நம்ம மீறுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. சில பல விஷயங்கள் இன்னும் பக்குவம் வரல, அது பக்குவம் படப்பட வரணும். அட்லீஸ்ட் அந்த விசனம்னா வரணும். தெய்வம் சொல்ல நமக்கு இச்சைன்னு இன்னும் வரலையே அப்படின்னு அது நினச்சாச்சு. அது ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டாலும் அது கடன் கேட்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தப்பை திரும்ப திரும்ப செய்யணும் அர்த்தம் இல்லை, செய்யவும் கூடாது. மூலமந்திரம் உன் உயிர் அதை உன் நாவில் ஒட்டி வைத்துக்கொள். அது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. சதா சர்வ காலமும் ஒரு ட்ராக்ல தனியாக மூலமந்திரம் ஓடி வைத்து கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்பு விட்டாலும் மீண்டும் கூடிக்கொள்ள வேண்டும். இது நிறைய பெண்களுக்கு நடக்கும். ஏன்னா இங்கே இருந்துட்டு நமக்கு மெய்வழி குடும்பத்தில் மெய்வழியிலே கொடுத்துட்டா தவறு இல்லை. அப்படி இல்லாமல் தவிர்க்க முடியாத பல காரணங்களால் வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க சொல்லி பக்குவப்படுத்தி கூப்பிட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் சில பல வருடங்கள் ஆகிடும். அப்போ எங்கே இனிமே போகிறது அப்படின்னு நினைக்காம தெய்வம் ஒரு வாக்கியத்தில் உத்தரவு பண்ணுறாங்க, நீங்கள் திரும்ப கூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எம்மை அன்றி, அதாவது இன்னொன்று ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே அதை பற்றி போதுன்ற அளவு பேசிட்டேன். இறைவனுக்கு நிகராக யாரையும் இணை வைக்காதே, வைத்தால் நரகமே கதி அப்படிங்கிறாங்க. தயவு செய்து நம்ம பண்ணிடவே கூடாது. நம்மளுக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தாலுமே இறைவன் ஒருவரே, மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் நம்மளுக்கு மெய்வழிச்சாலே ஆண்டவர்கள் தான். நடுவில் யாரும் இவர் இந்த அண்ணா அந்த அக்கா அப்படிலாம் நம்ம சொல்லிடவே வேண்டாம் நம்மளுக்கு. ஏன்னா நரகத்துக்கு போகிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லைங்கிறதுனால இறைவனுக்கு நிகராக வச்சுக்கலாம். நம்ம ஒரு படி குறைவாக வச்சுக்கலாம், நிகராக வைக்க வேண்டாம். நம்மளுக்கு அவங்க தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அவங்க தான் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. எல்லாம் நல்லது தான். அவங்களுக்கு அந்த பெருமை நம்ம கொடுக்க வேண்டியது, அந்தஸ்தை கொடுக்க வேண்டியது. ஆனால் இறைவனுக்கு நிகராக கொடுத்துக்க வேண்டான்றது தான் என்னோட விண்ணப்பம். அடுத்தது ஒரே ஒரு வாக்கியத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எம்மை அன்றி வேறொன்றை நேசிக்காதே, நாளை உனக்கு வேண்டியவர் நாம் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு, எம் சொல்லை கேள், எம் இஷ்டப்படி நட. உனக்கு தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, நீ எம் சொல்படி நட. அந்த சொல்படி நடந்தால் என்னென்னா, நீ எம் இஷ்டப்படி நட, வேறு ஒன்றையும் நினைக்காத, வேறு ஒரு பக்கம் திரும்பாதே, இந்த ஒரு பிடி உயிர் பிடியாய் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும், உனக்கு சர்வமும் ஜெயமே, நினைத்தது தொட்டது அவ்வளவும் ஜெயமே, உனக்கென்று ஒரு பாடும் வேணாம். கடைசியாக சொல்லிட்டாங்க, நீ ஒன்றுமே பாடுபடாதப்பா, நான் எல்லாம் பாடுபட்டு வச்சு உனக்கு கொடுக்குறேன், நீ அப்படியே வாங்கிக்கோங்கிறாங்க. இதை விட ஒரு உழவு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இத்தனை உழவுகளை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த தெய்வத்துக்கு நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் அந்த பரிந்துரைகளை நம்ம எடுத்து நம்மளை பரிசோதித்து நம்ம ஒரே ஒரு விண்ணப்பம் என்னென்னா, நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற அந்த இடைவெளியை நம்ம குறைச்சிக்க பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்ற திருமந்திரத்தின் வாக்குக்கேற்ப நாம் நம்முடைய குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருவாக்கையும் திரு உருவையும் சிந்தித்திருக்கலாம். இந்த வாய்ப்பினை கொடுத்த கற்பகத்தரு குழுவினருக்கு நன்றி கூறி மீண்டும் என் முத்தி பேருரை தொடரும். நன்றி, நமஸ்காரம்.